வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம 10th குடிமையில் இருக்கக்கூடிய 2வது லெசன் நடுவண் அரசு. இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பை கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதல் கொஷின், நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் டேஷ் ஆவார். ஆப்ஷன் ஆ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் ஆ தலைமை நீதிபதி, ஆப்ஷன் இ பிரதம அமைச்சர், ஆப்ஷன் இ அமைச்சர்கள் குழு. சரியான ஆன்சர் ஆ குடியரசுத் தலைவர். நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் குடியரசுத் தலைவர் ஆவார். 2வது கொஸ்டின், ஒரு மசோதா நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர். ஆப்ஷன் ஆ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் ஆ இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர், ஆப்ஷன் இ நாடாளுமன்ற விவகார அமைச்சர், ஆப்ஷன் இ லோக்சபாவின் சபாநாயகர். ஆன்சர் இ லோக்சபாவின் சபாநாயகர். ஒரு மசோதா நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் லோக்சபாவின் சபாநாயகர். 3வது கொஸ்டின், அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையதாகும். ஆப்ஷன் ஆ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் ஆ மக்களவை, ஆப்ஷன் இ பிரதம அமைச்சர், ஆப்ஷன் இ மாநிலங்கள் அவை. ஆன்சர் ஆ மக்களவை. அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையதாகும். 4வது கொஸ்டின், மக்களவை தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஆ 18 வயது, ஆப்ஷன் ஆ 21 வயது, ஆப்ஷன் இ 25 வயது, ஆப்ஷன் இ 30 வயது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் இ 25 வயது. மக்களவை தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது 25 வயது ஆகும். 5வது கொஸ்டின், இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றவர் அல்லது பெற்ற அமைப்பு. ஆப்ஷன் ஆ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் ஆ பிரதம அமைச்சர், ஆப்ஷன் இ மாநில அரசாங்கம், ஆப்ஷன் இ நாடாளுமன்றம். ஆன்சர் இ நாடாளுமன்றம். இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றவர் அல்லது பெற்ற அமைப்பு நாடாளுமன்றம். 6வது கொஸ்டின், கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார். ஆப்ஷன் ஆ சட்டப்பிரிவு 352, ஆப்ஷன் ஆ சட்டப்பிரிவு 360, ஆப்ஷன் இ சட்டப்பிரிவு 356, ஆப்ஷன் இ சட்டப்பிரிவு 365. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆ சட்டப்பிரிவு 360. சட்டப்பிரிவு 360 அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார். 7வது கொஸ்டின், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர். ஆப்ஷன் ஆ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் ஆ இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர், ஆப்ஷன் இ ஆளுநர், ஆப்ஷன் இ பிரதம அமைச்சர். ஆன்சர் ஆ குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கொஸ்டின், டேஷ் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. ஆன்சர் நிதி. நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. 2வது கொஸ்டின், டேஷ் நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். ஆன்சர் பிரதம அமைச்சர். பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். 3வது கொஸ்டின், டேஷ் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் ஆவார். ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர்
அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் ஆவார். 4வது கொஸ்டின். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் டேஷ். ஆன்சர் இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். 5வது கொஸ்டின். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது டேஷ் ஆகும். ஆன்சர் 65. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65 ஆகும். 6வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் டேஷ் ஆகும். ஆன்சர் உச்சநீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம் ஆகும். அடுத்து சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். முதல் கொஸ்டின். 1. மாநிலங்களவையின் உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 250. 2. இலக்கியம், அறிவியல், கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவும் மற்றும் அனுபவமும் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். 3. மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது. 4. மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஆன்சர் இ 1, 2 மற்றும் 3 சரியானவை. மாநிலங்களவையின் உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 250. இது சரி. இலக்கியம், அறிவியல், கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவும் மற்றும் அனுபவமும் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இதுவும் சரி. மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு 30 வயதிற்கு குறைவாக இருத்தல் கூடாது. இதுவும் சரி. மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இது தவறு. நேரடியாக எல்லாம் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறார். ஸோ இது தவறு. 2வது கொஸ்டின். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் பிற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62. 2. நடுவண் அரசின் 3வது அங்கம் நீதித்துறை ஆகும். 3. அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரத்துக்கு உட்பட்டது. 4. உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். ஆன்சர் ஆ 2 மற்றும் 4 சரியானவை. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் பிற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65. இது தவறு. 62 இல்ல 65. ஸோ நடுவண் அரசின் 3வது அங்கம் நீதித்துறை ஆகும். இது சரி. அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரத்துக்கு உட்பட்டது. இது தவறு. உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். இது சரி. ஆன்சரா 2 மற்றும் 4 சரியானவை. அடுத்து பொறுத்துக. 1. சட்டப்பிரிவு 53 சரியான ஆன்சர். குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 53 குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 63 சரியான ஆன்சர். துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம். சட்டப்பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம். 3. சட்டப்பிரிவு 356 சரியான ஆன்சர். மாநில நெருக்கடி நிலை. சட்டப்பிரிவு 356 மாநில நெருக்கடி நிலை. 4. சட்டப்பிரிவு 76 சரியான ஆன்சர். இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் அலுவலகம். சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் அலுவலகம்.
5. சட்டப்பிரிவு 352. சரியான ஆன்சர். உள்நாட்டு நெருக்கடி நிலை. சட்டப்பிரிவு 352 உள்நாட்டு நெருக்கடி நிலை.